45 நாள் கர்ப்பம். அது வயித்துல தங்குமோ தங்காதோ? வாங்க வாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தேவாங்க மாதிரி இங்க வந்து நிக்கிறல்ல? நீ பண்ண காரியத்தை பாரு. திரும்ப திரும்புங்க, திரும்புங்கன்னு சொன்ன. பாரு பாரு பாருடி, நல்லா பாரு. இப்போ உனக்கு திருப்தியா? ஏமா, நான் உண்டா இருக்கேன்னு சந்தோஷமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நாங்க 2 பேரும் வந்தோம். இப்போ அந்த சந்தோஷம் போன இடமே தெரியலமா. இது எல்லாமே உன்னாலதான். உன் பக்கமே திரும்பாம எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்துட்டு போயிருந்தா இவருக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. ஒண்ணு ஒதுக்க கூடாதுன்னு நினைச்சாரு பாரு. அந்த நினைப்புல இருந்திருக்கு இவருக்கு 7. இவர் மேல இறக்கப்பட்டதுக்கு நல்ல பதிலடி கொடுத்துட்டமா. நல்லா கொடுத்துட்ட. போதும். இந்த வீட்டுல எல்லா விஷயத்திலயும் நீ ஏதாவது தில்ல முள்ள திருட்டுத்தனம் பண்ணி உனக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்ட. ஆனா குழந்தை விஷயத்துல நான் முந்திக்கிட்டேன். இது பாரு, இது கடவுளா பார்த்து கொடுத்தது. அந்த வயிற்றுல பொறுத்துக்க முடியாம தானே வார்த்தையை விட்ட நீ. இத பாரு, என்ன உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் நாய் மாதிரி உன் பின்னாடியே தெரிஞ்சாரேமா. நீ சொன்னது எல்லாத்துக்கும் சொல்லாததுக்கும் சேர்த்து நல்ல தலையாட்டினாரு இல்ல? அதுக்காவது கொஞ்சம் மன்னிப்பு காட்டி விட்டுருக்கலாம்ல. இத பாரு, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். உனக்கு குழந்தையே பிறக்காது. வயிறு அவஞ்சுதான் போகும். பாத்துக்கிட்டே இரு. இது நடக்கதான் போகுது. என் சாபம் பழிக்கதான் போகுது. நீங்க வாங்க வாங்க. உனக்கு குழந்தையே பிறக்காது. வயிறு அவஞ்சுதான் போகும். என்ன சார், நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாம்ல? தொப்பை குறையும்ல? சாரி சார், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். சாரி சார், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன ஆச்சு?
என்னது தொப்பை இருக்குன்னு கிண்டல் பண்றானா? ஏய் இத பாரு, நீ இந்த வீட்டு டிரைவர், ஏன் தம்பியை பார்த்து கிண்டல் பண்றியா? ஐயோ இல்ல, நான் தப்பா எதுவும் சொல்ல. எக்ஸசைஸ் பண்ணா தொப்பை குறையுன்னு சொன்னேன். திரு, இங்க பாரு, இங்க பாருடா. தம்பி கோவப்படாத, பொறுமையா இரு, அக்கா பேசிக்கிறேன். வா வா இப்படி. ஏன் தம்பி, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? ஒழுங்கா காரை ஓட்டணுமா, கொடுத்த காசுக்கு உழைச்சமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தப்புதான். என்ன சாரி? திரு, அவன் சாரி கேட்டுட்டான், விடுறா அவனை. ஐயோ நான் தான் பேசிட்டேன்ல, விடுறா. ஏய் இந்த பிரச்சனை நீ முடிக்க மாட்டியா? இன்னும் என்ன? பனியன் போட்டுக்கிட்டு இனிமே நிக்க கூடாது, எக்ஸசைஸ் பண்ண கூடாது, வேணும்னா ஜிம்முக்கு போ சொல்லு. ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சல் இவனுக்கு. ஏய் வேலை பார்க்க வந்த இடத்துல உனக்கு என்ன பில்டப் வேண்டி கிடக்கு? இனிமே இந்த மாதிரி பனியன்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான் உன்னை. சட்டையை போடு. சாரி மேடம். டேய் தம்பி, இங்க பாரு, நீ உள்ள போ. இந்து வேற என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவ வேற வந்துட போறா. டென்ஷன் ஆகாதடா, நீ போடா. என்னடா? ஓ இந்த பிரச்சனையை விட. இந்து கிட்ட இத சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சொன்னா கொன்னுடுவேன். சார் அதான் சாரி கேட்டேன்ல சார், அப்புறம் என்ன சார் திருப்பியும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? ஏய் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா அவருக்கு இன்னும் கோவம் வரும். நீ பேசாம இல்ல மேடம், நான் அவர் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சொல்றேன் திரும்ப திரும்ப. ஏய் நீ சும்மா இருடா, நீ உள்ள போ. மேடம் அவரை பாருங்க மேடம், எவ்வளவு கோவப்படுறாருன்னு. கோவப்பட வேணாம்னு உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க மேடம். நீ போ, உன் வேலைய பாரு போ. வந்த வேலைய பார்க்காம சும்மா இங்க நின்னுக்கிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, லக்ஷ்மி அண்ணி எப்ப இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க? எப்போ? இந்த வீட்டுக்குள்ள காலை இழுத்து இழுத்து நடந்துகிட்டு இருக்கானே அண்ணியோட தாய் மாமன், அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணி சுத்தமா இப்படி மாறிட்டாங்க.